ஹாய் ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் ரொம்ப முக்கியமானது வந்து தமிழ். அதுலேயே ரொம்ப முக்கியமானது வந்து இலக்கணம். ஸோ இப்போ அந்த இலக்கணத்தை வந்து நம்ம சிக்ஸ்த்துலேருந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம், சரிங்களா? இப்போ இது வந்து சிக்ஸ்த்தில் உள்ள ஃபஸ்ட்டு ஒன், சரிங்களா? தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும், சரிங்களா? இப்போ அதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இலக்கணம். நம்ம இப்போ இலக்கணம்னு சொல்கிறோம் அப்படின்னா அந்த இலக்கணம்னா என்னன்னு நம்மளுக்கு தெரியணுமா? சரியா? அப்போ இலக்கணம்னா என்னன்னு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. மொழியை எவ்வாறு பேசவும் எழுதவும் வேண்டும் என்பதை வரையறை செய்தான். அதாவது மனுஷன் வந்து மொழியை ஆரம்பிக்கும் போது அதை எவ்வாறு பேசணும் எழுதணும்னு சொல்லி ஒரு வரையறை செஞ்சுருக்கான். அந்த வரையறை தான் வந்து நம்ம இலக்கணம்னு சொல்கிறோம், சரிங்களா? மொழினா இப்படி தான் இருக்கணும், இவ்வளோ சத்தமாக பேசணும், இந்த இடத்துல இவ்வளோ கம்மியாக பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குல்ல, அதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், இலக்கணம்னு சொல்கிறோம், சரிங்களா? மொழியை எவ்வாறு பேசவும் எழுதவும் வேண்டும் என்பதை வரையறுத்துள்ளான். அந்த வரையறையை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், இலக்கணம்னு சொல்கிறோம், சரிங்களா? இதை நல்லா பார்த்துக்கோங்க. மொழியை எவ்வாறு பேசவும் எழுதவும் வேண்டும் என்பதை மனிதன் எவ்வாறு வரையறுத்துள்ளான்னு கேட்பாங்க. அதை தான் வந்து நம்ம என்ன பேரில் சொல்கிறோம்னா இலக்கணம்ன்ற பேரில் சொல்கிறோம், சரிங்களா? இப்போ அந்த இலக்கணம் வந்து எத்தனை வகைப்படும், சரிங்களா? தமிழ் மொழியில் வந்து இலக்கணம் வந்து 5 வகைப்படும், சரிங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. தமிழ் மொழியில் இலக்கணம் வந்து 5 வகைப்படும். அது என்னென்னா எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம், சரிங்களா? தமிழ் மொழியில் இலக்கணம் வந்து 5 வகைப்படும். அது என்னென்னா எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம், சரிங்களா? அடுத்து நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து எக்ஸ்ப்ளனேஷனோட பார்க்கலாம். எழுத்து இலக்கணம்னா என்ன, சொல் இலக்கணம்னா என்ன, பொருள் இலக்கணம்னா என்ன, யாப்பு இலக்கணம்னா என்ன, அணி இலக்கணம்னா என்னன்னு பார்க்கலாம், சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு எழுத்து. ஸோ எழுத்துனா என்னன்னு சொல்லி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க, அதை பார்க்கலாம். ஸோ எழுத்துனா ஒளி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து எனப்படுகிறது, சரிங்களா? ஒளி வடிவமாக எழுப்பப்படுவதும் நம்ம பேசுகிற நம்ம சவுண்டு, இதுவும் நம்ம வந்து ரிட்டன் எழுதுகிறோம்ல வரி வடிவமாக எழுதப்படுவதும் தான் வந்து என்னது எழுத்து என அழைக்கப்படுகிறது, சரிங்களா? ஸோ அப்போ எழுத்துனா என்னது, ஒளி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து எனப்படுகிறது, சரிங்களா? இப்போ 3 விஷயம் நம்ம பார்த்துட்டோம், அதை நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு என்னென்னா இலக்கணம்னா என்ன, மொழியை எவ்வாறு பேசவும் எழுதவும் வேண்டும்னு சொல்லியிருக்க அந்த வரையறைகளை தான் வந்து நம்ம இலக்கணம்னு சொல்கிறோம். ஸோ இலக்கணம் எத்தனை வகைப்படும், 5 வகைப்படும். எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம். அடுத்து இந்த எழுத்துனா என்ன, ஒளி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து எனப்படுகிறது, சரிங்களா? இப்போ நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் இந்த எழுத்துக்கு கீழே என்னென்ன வருது, சரிங்களா? உயிரெழுத்து, மெய்யெழுத்து, ஆயுத எழுத்து, உயிர்மெய் எழுத்துக்கள், அப்புறம் அதுகளோட வகைகள் அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம கண்டினியூஷனாக பார்க்கலாம். ஓகே, ஏதாச்சும் டவுட்னா கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச்.